பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை பச்சை பசுமையாக செழிப்பாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? அதை குறித்து வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். உபாகமம் 32வது அதிகாரம் 2ஆம் வசனம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஆமென். இது அந்த பச்சை பசையாக இருக்கிற அந்த புல் இருக்கட்டும், ஏதாவது செடிகளாக இருக்கட்டும், கொடிகளாக இருக்கட்டும், அந்த மழையை தனக்குள்ளே வாங்கி அதை குடித்து அது வளருவதற்கு, அது ஒரு பசுமையாக இருக்கிறதுக்கு எப்படி அந்த மழை உதவி செய்தோ அதே போல் ஆண்டவர் இந்த வசனத்தில் அந்த மூலமாக பேசுகிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு, ஒரு பசுமை, ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்ம கரத்தில் இருக்கிற வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் வாசிக்கும் பொழுது, அதன்படியே நம்முடைய வாழ்க்கை மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக, பசுமையாக, செழிப்பாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.